ஆர்ச்சரி கத்துக்கிறதுல முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய போஸ்டர் தான். போஸ்டர் இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கான ஒரு பவ் வாங்குறீங்க, அதுல எப்படி நீங்க ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். முதல்ல ஸ்டெப் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடி வந்துட்டு ஆர்ச்சரி போர்டு நீங்க எய்ம் பண்ற போர்டுக்கும் ரைட் சைட்ல ஓகேங்களா ஃபுல்லா பாருங்க. நீங்க ரைட் ஹேண்டட் அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி இருக்கணும். உங்களுடைய ஷோல்டர் லென்த்ல ஸ்டான்ஸ் இருக்கணும். எப்பயுமே பவ் வந்துட்டு கீழே வைக்க கூடாது. எப்பயுமே பவ உங்களுடைய கால் மேல வைக்கணும். மேக்ஸிமம் ஷூ போட்டுக்கங்க. ஷூ போட்டு தான் மேக்ஸிமம் ஆர்ச்சரி பண்ணணும். பிக் பண்ணிட்டு இதை கொண்டு போய் உங்களுடைய ஏரோ ஹோல்டர்ல இந்த இடத்துல வைக்கிறீங்க. வச்சுட்டு எடுத்துட்டு ரிவர்ஸ்ல உங்களுடைய கையில வந்துட்டு லாக் பண்றீங்க. இது பேரு பேசிக் அட்ரஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. அது நம்ம டெக்னிக்கல் டைம்ல உள்ளுக்குள்ள பார்ப்போம். ஏரோவை எப்பயுமே பிடிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரிங்கை பிடிக்கிறீங்க இல்லையா, ஸ்ட்ரிங்கை பிடிக்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா, இந்த இடத்துல பிடிக்கணும். இல்ல நீங்க கிளவ் போட்டுக்கிறீங்க, அதுக்கு நிறைய அக்சசரிஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை கொண்டு போயிட்டு மேல கீழே ரெடி அப். இது பேரு ரைஸ். இந்த கையோட பொசிஷன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி வரணும். அவ்வளவுதான். ஓகேங்களா, இது வரைக்கும் ஆர்ச்சரி பண்ணது கிடையாது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி பண்ணா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா முதல்ல ஏதோ ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணி பாருங்க. ஷூட். ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு ஆர்ச்சரி பண்றதுக்கான மெத்தட்.